வணக்கம் நண்பா. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைபும், லைக்கும் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்பனிங்லே நம்ம ஹீரோ தான் கட்டிட்டு இருக்காங்க. பெட் மேல படுத்துட்டு இருக்கிறான். ஓப்பனிங்லே தலைவன் அன்கான்ஷியஸ்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இது கொஞ்ச நேரத்திலேயே மாயமா மறைஞ்சிருது. அவன் கை வந்துட்டு வந்துட்டு மறைஞ்சிட்டு இருக்குது. இதனால அவன் திரும்ப திரும்ப அன்கான்ஷியஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது கொஞ்ச நேரத்திலேயே மறைஞ்சிருது. உண்மையிலேயே நம்ம மேல எதுவும் கர்சு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறான். காலையில விடியவும் செஞ்சிருது. ஓல்வோ சிட்டிய நோக்கி போ வேண்டியதான். நமக்கு குடுத்த வேலைய போய் பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பிட்டு இருக்கிறாங்க. என்னடா வந்துட்டு வந்துட்டு போயிட்டு கர்சு சொல்லு. உண்மையிலே எதுவும் கர்சு தான் நம்ம மேல பாய்க்கப்பட்டிருக்கான்ட்டு ஹீரோவும் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறான். நம்ம மேல உண்மைக்கும் எதுவும் கர்சு தான் விழுந்திருக்கான்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் மட்டும் இருக்கு. போயிருது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறான். ஆர்கே நீ ஒழுங்கா தான் இருக்கியா? எதையோ பத்தி யோசிச்சுட்டு வர மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி அவளும் கேட்டுட்டு இருக்கிறான். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நடந்து வந்துட்டு இருக்கிறான். பார்த்தா ஒரு ரிவர். பக்கத்தில் ஏதோ ஒரு ஃப்ளை பறந்துட்டு இருக்குது. அதுவும் இவனை பார்த்தோன்னே அட்டாக் பண்ண வந்துருச்சு. இவனும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் கத்திட்டே இருக்கிறான், நில்லா இருக்கே நானும் வரேன் விட்டுட்டு போயிடாத அப்படின்னு. அதே டைம் நைட்டு தான் கட்டுதாங்க. என்ன இருக்கு இவ்வளோ பெருசாக இருக்க? அந்த பூச்சிக்கெலாம் பயந்துட்டு இருக்க? அந்த பூச்சிலாம் நல்லா சாப்பிடுவாங்க தெரியுமா? அவனுக்கு ஒரு நாள் செஞ்சு தரேன் பாரு. இதோட டேஸ்ட்டு ரொம்பவும் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு வேண்டாம்ப்பா. அதை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. என்னதான் அது வந்து அட்டாக் பண்ணிச்சு, உங்களையா பண்ணிச்சு? நாளைக்கு நம்ம இங்கே தான் போக போகிறோம். இந்த ஓல்வு வந்து இந்த இடத்துக்கு சுற்றி தான் போக வேண்டியிருக்கு. நம்ம ஊடையில் மட்டும் ஒரு ஷார்ட்கட்டாக போயிட்டோன்னு வச்சுக்கேன், சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்டு அங்குள்ள சர்வெண்ட்டும், உள்ளே போகாதீங்க, அங்கே கொடூரமான ஓநாய்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் யாரையும் கொல்ல தயங்காது. போன வாரம் இப்படி போயிட்டு தான் ஒரு 10 பேர்த்த அது அட்டாக் பண்ணி கொன்னுருச்சு. என்னது ஓநாயா அப்படின்னு சொல்லி அவனும் ஷாக் ஆகிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க, எல்லாருமே சுற்றி தான் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிருந்தான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். இருந்தாலும் ஓநாயை பார்க்கல கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்குது. சரி என்ன நடந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவெடுக்கிறாங்க. இந்த ரோடம் கிங்கிட்ட தான் காட்டுறாங்க அதே டைமில். அங்கேருந்து நம்ம பிரின்சஸ் யூரியானாவும் எல்ஃபோட எல்டரை பார்க்குறக்காண்டி கிளம்பிட்டு இருக்கிறா. நம்ம கண்டிப்பாக லிம்பர்டை போய் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் நிறைய இருந்தால் லேட் ஆகும், கம்மியான ஆட்களே போதும், அப்போ தான் நம்ம சீக்கிரம் போக முடியும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறான். அதே டைம் அந்த கேஸ்டல்லேருந்து யாரோ ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அரியானாவும் தான் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே இருந்து வேணாலும் மாஸ்டர் வரும், எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த உல்ஸோட டேல்லாம் எடுத்து என் சிஸ்டருக்கு மேரேஜ் வருது, அவளுக்காண்டி நான் ஒரு ட்ரெஸ்ஸு தைக்க போகிறேன், அவளுக்கு கிஃப்டாக கொடுத்தா ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஹீரோவும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோ. போண்டவும் இதே பார்த்துட்டு சென்ஸ் ஆகுது. 2 பேருமே அட்டாக் பண்ண தயாராகிட்டாங்க. அதே டைமில் கொடூரமான ஓனாயும் வந்து இவங்களை தாக்கிட்டு இருக்குது. இவனும் ஒரே வெட்டா வெட்டியிருக்கான். பார்த்தா எல்லாமே இல்யூஷன். ஆர்கே கொனமாரு இது ஒரு லூப்பின் வகையான மான்ஸ்டர். இதால் இல்யூஷனை யூஸ் பண்ண முடியும். இல்யூஷனை யூஸ் பண்ணி அதோட இறையை கன்ஃபியூஷன் பண்ணி அதை அட்டாக் பண்ணுறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த லூப்பின் மாஸ்டரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறான். நிறைய மாஸ்டர் வந்து இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்குது, இவங்களும் டாச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே டைம் ஹீரோயின் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்குது. இவளும் ஃபயர் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் அடிச்சிட்டு இருக்கிறான். பின்னாடி இருந்து ஒரு 4 மாஸ்டர் அட்டாக் பண்ண வருது. வேற ஏதோ ஒரு ஏர் பவர் எடுத்து அந்த 4 மாஸ்டரையுமே முடிச்சு விட்டுருதா. இதை பார்த்துட்டு ஹீரோவும் உண்மையிலே சூப்பர் தான், இன்னும் எவ்வளோ திறமை இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான்.
ஆனால் அவன் பின்னாடி ஒரு 4 மான்ஸ்டர் கடிச்சிட்டு இருக்குது. அவ்வளோதான், ஒரே தட்டு 4 பறக்க விட்டுட்டான். இதோட மேஜிக் ரொம்பவும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறான். இதுலேருந்து நம்ம கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கலாம். மேலே அதோட லீடர் இருக்குது. இவனும் டைமென்ஷன் மூவ் யூஸ் பண்ணி ஒரே அட்டாக் தான், ஆனால் அதை டாச் பண்ணிருச்சு. அதோட காலையும் அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ட்ராகனில் இருந்த அதே மாதிரி ஒரு வளையல் இருக்குது. இவனும் அது பின்னாடி போய் டைமென்ஷன் மூவ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஆனால் அது அவன் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. ஃபயரை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணியிருக்கான். திரும்ப ஒரே விட்டு அந்த காலில் இருந்த அந்த வளையமும் 2 துண்டாக வந்து விழுந்துருச்சு. அந்த ஓனாயும் நம்ம எங்கே இருக்கோம், எதுக்கு ஒன்று அட்டாக் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அதுவும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அவனையும் திரும்ப முறைச்சி பார்த்துட்டு அதுவும் போயிட்டு இருக்குது. யாரையான அங்கே ஓடி வந்து அதுதான் அதோட லீடர், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். அதுவும் ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த வளையல் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். அதே டைமில் அந்த வளையமும் மறந்து போயிட்டு இருக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லி அவளையும் கேட்டுட்டு இருக்கிறான். இதுவா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜெயண்ட்டை பார்த்துருக்குறேன். அதோட கால்லையுமே இந்த ரிங் இருந்தது. அது நம்ம நேட்டிவ் பக்கத்தில் தான் இருந்தது. இந்த மாஸ்டர் கால்லையும் அதே மாதிரி ரிங் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஓனாயெல்லாம் நான் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறா. என்னோட சிஸ்டருக்கு ட்ரெஸ்ஸு தைக்க நான் போய் கேட்டிருந்தேன், நீங்கள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கிறான். அதே டைம் நம்ம பிரின்சஸ் யூரியானா தான் கட்டிட்டு இருக்காங்க. அவங்களும் வேகமாக மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சர்வண்டுமே நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா, எதுவுமே சாப்பிடாமையே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறா. அதுக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கிறா. நான் எதுக்கு குழப்பத்தில் இருக்கேன்னா, என்னோட ஃபாதரோட ஆர்டரை நான் காப்பாற்றணும். என்னோட பிரதர் டார்கர் இருக்காம்ல, அவன் தான் அந்த ஸ்லேவை ட்ரேட் பண்ணுறான்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அவனால தான் எங்கள் குடும்பத்துக்கே கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். கேரவனை யாரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனிமியெல்லாம் சூழ்ந்துட்டாங்க. மரியானாவும் அந்த ஓனாயை பிடிச்சிட்டு அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறான். இது பார்க்கவும் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் ஆர்க்கும். இவரால் நிறைய ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியுது இவராலையுமே. நம்ம முன்ன பார்த்தோட இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருக்கிறான். பூண்டவும் அதே டைமில் ஏதோ சென்ஸ் பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்குது. அதுவும் வேகமாக ஓடிட்டு இருக்குது. நெல்லு எங்கே போயிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறான். இதுவும் வேகமாக ஓடிட்டு இருக்குது. அங்கே பார்த்தா அந்த பிரின்சஸை யாருன்னே தெரியாதவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சர்வண்டும் ஒரு கத்தி எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்கிறான். வெளியே வந்தவனும் ஒரே வெட்டு அவளுக்கு ஷோல்டர்லேயே போட்டிருக்கான். ரத்த வெள்ளத்தில் அவள் விழுந்துருதான். இதை பார்த்த யூரியானா ஷாக் ஆகிட்டு இருக்கிறா. அவளுக்கும் நெஞ்சிலே ஒரு குத்து. 2 பேருமே ஸ்பாட்லேயே கீழே விழுந்துருந்தாங்க. நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே சேர்ந்த கொள்ளக்காரங்களும். சன்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் எடுத்து கொடுத்துருக்குறான். அந்த நெக்லஸை வாங்கிட்டு இருக்கிறான். எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு நல்லா செயல்பட்டோன்னு சொல்லிட்டு. அதே டைம் போண்டை வந்து ஒருத்தன் மேலே வந்து விழுது. என்ன ஒரு அனிமல் வந்து என் மேலே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கிறான். என்ன பண்ண இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதை கொன்று தூக்கி எறிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்ட்டு அதை அமுக்க போகிறான். மார்க்கு வந்து கையை பிடிச்சிருக்கான். என்ன சொன்னேன் எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான் அவனை. எல்லாருமே அவனை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவனும் அந்த 2 பொண்ணுங்களை பார்த்துக்கான். அதே டைம் பின்னாடி இருந்த சோல்ஜரும் அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அந்த அட்டாக் திடீர்னு நின்றுது. என்னன்னு பார்த்தா அந்த ஓனாய் தான் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. அங்கே இருந்த எல்லாத்தையுமே அதுவும் அடிச்சிட்டு இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறான். பார்த்தா அந்த லீடர் வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்குது. இவனும் கத்தி எடுக்கிறான். அதை தான் அட்டாக் பண்ண போகிறான்னு பார்த்தா அங்கே இருந்த அந்த கொள்ளைக்காரங்கள்லாம் அடித்து போட்டுருதான். ஓனாயுமே திரும்ப கூப்பிட்டுருது எல்லாத்தையுமே. எல்லாருமே ரிட்டன் ஆயிடுறாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கிறான் அந்த ஓனாயை. அதை முறைச்சி பார்த்துட்டு போயிட்டு இருக்குது அப்படியே. சரி, இந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஜென்ரேஷன் ஸ்பெல்லை அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இது கொஞ்சம் அளவு டேமேஜை சரி பண்ணும்.
இந்த ரீஜென்ரேஷன் ஸ்பெல்லை யூஸ் பண்ண உடனே அவளுக்குமே அடிப்பட்ட காயெல்லாம் சரியாயிருது. இறந்தவ உயிரோட திரும்ப வந்துடுதா. சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கும் இன்னொரு பொண்ணு இருந்தாளா, அவளை போயிட்டு ஹெல்ப் பண்ண போயிட்டுருக்கான். ரீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அவளுமே திரும்ப உயிரோட வந்துடுதா. அங்கே இருந்த சோல்ஜர் நிறைய பேர்த்த ரீஜென்ரேஷன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணியே காப்பாற்றிக்கிறான். ஆனால் ஒரு சில விதத்தால் அவனால் காப்பாற்ற முடியல. அவங்களுக்கு ரொம்பவுமே ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்கு. அவனும் ட்ரை பண்ணி பார்க்குறான். நிறைய பேர்த்த அவனால் காப்பாற்றவே முடியலை. லைட்டாக கண்ணை திறந்து நம்ம யூரியானாவும் பார்த்துட்டு, ஏஞ்சலா நம்மளை காப்பாற்ற வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கண்ணை அப்படியே மூடிடுறான். பிரின்சஸ்ன்னு சொல்லி யாரோ கூப்பிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அவள் சர்வெண்ட் தான். பெருனா நீனும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவளும் கேட்டுட்டு இருக்கிறா. ஆமாம் நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கிறான். என்ன நடந்ததுன்னே தெரியல, என் மேலே ஒரு சின்ன கிராட்ச் கூட இல்லை, எல்லாமே சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. நான் இறந்துடவே செஞ்சுட்டேன்னு தான் நினச்சேன், ஆனால் எப்படி திரும்பி வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. சோல்ஜரும் கொஞ்சம் பேர் உயிரோட வந்துடுறாங்க. லேடி அரியானுமே பாக்கா கண்டிப்பாக நம்மளை யாரோ தான் காப்பாற்றிருக்கிறாங்க, ட்ரெஸ்ஸில் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. இது கண்டிப்பாக கனவாக இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறா. அங்கே வந்த சோல்ஜரும் மிஸ் பிரின்சஸ் உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதே டைமில் பிரின்சஸும் நம்மளை கண்டிப்பாக யாரோ தான் வந்து காப்பாற்றிருக்காங்க, யாருன்னு தெரியல, கண்டிப்பாக காடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறா. எல்லா சோல்ஜரையும் அசம்பிள் பண்ணுங்கன்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கிறா. இப்போ என்ன நடந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம எல்லாருமே இறந்துட்டோம். நம்மளை கண்டிப்பாக யாரோ காப்பாற்றிருக்காங்க, அது யாருன்னு தெரியல. நம்ம கொள்கைக்காகவும் நம்ம செய்கிற நல்லதுக்காகவும் தான் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம எக்காரணத்தை கொண்டும் நம்ம வழியிலேருந்து பின்வாங்கிடக்கூடாது. நம்ம அந்த எல்ஃபோட லீடரை போய் பார்த்தே ஆகணும். இதையும் ஹீரோ ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறான். என்ன ஒரு ஸ்ட்ராங்கான லேடி, இவ்வளவுக்கு யாராலையும் பேச முடியாதுப்பா, உண்மையிலே ரொம்பவும் மனதைரியம் உள்ள பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவனும் நினச்சிட்டு இருக்கிறான். சரி கிளம்புவோம் போண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். பரவாயில்ல, உன்னால தான் அவங்கெல்லாம் காப்பாற்ற முடிஞ்சுன்னு சொல்லி அவனும் அந்த பொண்ணோட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கிறான். வா இருக்கு பாத்தியா, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். ஏன் என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஓடி போயிட்டான், பாத்தியா நான் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். என்னோட சிஸ்டர் மேரேஜுக்கு நான் கண்டிப்பாக இதெல்லாம் அவளுக்கு கிஃப்டாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கிறான். அதே டைமில் அந்த கேபிட்டல் ஓல்வோ சிட்டியை தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள மார்க்கெட்டில் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹரியானாவுமே அந்த சிட்டிக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. சிட்டி ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கிறான். அங்கே பார்த்தா ஒருத்தன் வந்து விழுறான் ஹீரோ மேலேயே. என்ன உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு அவனை சண்டைக்கு போயிட்டு இருக்கிறான் ஒரு பொண்ணுக்கிட்ட. வந்தவனை ஒரே குத்து. அங்கே இருந்த பசங்களும் அவளை கோவமாக அடிக்க போயிட்டு இருக்கிறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவளும் கூப்பிட்டுட்டு இருக்கிறான். என்ன, உங்களுக்கு அந்த மிஷினை கொடுத்ததே நான் தான், நீங்கள் அந்த டயண்டோட மிஷினை சக்ஸஸாக முடிச்சது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கிறா. ஓ நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம்ல, நீ தானே அந்த நிஞ்சா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படி சொல்லி இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் போட்டுருங்க. நீங்கள் பண்ணுற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.